எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். என் தாய்க்கும் தந்தைக்கும் வணக்கம். நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் ஜோதிட குருமார்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். உலகெங்கும் உள்ள ராஜநிலை டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பத்தில் உள்ள அனைவரும் எப்போதும் ஒற்றுமையாகவும் உடல் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் நிறைந்த செல்வத்துடன் நீண்ட ஆயுளுடன் வாழ பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் குரோதி வருடம் பங்குனி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆங்கில தேதி 30/3/2025. இன்னைக்கு சந்திர தரிசனம் சாயங்காலம். ஒவ்வொரு ஊர்ல சந்திர தரிசனம் பார்ப்பது சிறப்பு. ஸோ வாய்ப்புள்ளவங்க பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தெலுங்கு வருட பிறப்பு இன்னைக்கு. நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, மதியம் 3:30 மணி முதல் 4:30 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை, மதியம் 1:30 மணி முதல் 2:30 மணி வரை, ராகு காலம் 4:30 மணி முதல் 6 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, யமகண்டம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. இன்று மேற்கு சூலம். ஸோ வெள்ளம் கொஞ்சம் சாப்பிட்டு போகிறது நல்லது. திதி பிரதமை திதி 12:50 மணி வரை உள்ளது. பின்பு துவிதியை திருதி. நட்சத்திரம் ரேவதி மாலை 6:37 மணி வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். யோகம் ஐந்திரியம், கரணம் பவம். சந்திராஷ்டமம் சிம்ம ராசி பூர நட்சத்திரம் மாலை 6:37 மணி வரை, பின்பு உத்தர நட்சத்திரத்துக்கு. ஸோ இன்னைக்கு ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஜோதிடம் சம்பந்தமான சில குறிப்புகள். இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் திருமணம் ரொம்ப செலவு பண்ணி பண்ணோம், ஆனால் பொண்ணும் பையனும் சரியாக வாழ முடியல, ரொம்ப பிரச்சனையாகவே இருக்கிறாங்க. சில பேர் விருப்பப்பட்டு திருமணம் பண்ணிக்கிட்டாங்க, ஆனால் அவங்க நல்லா இருக்கிறாங்க. நாங்கள் நல்ல முகூர்த்த தேதி நல்லா பார்த்து தான் பண்ணோம், ஆனால் இருந்தாலும் கணவன் மனைவிகள் ஒற்றுமை இல்லை அப்படிங்கிற நடைமுறை இன்னைய காலகட்டத்தில் அதிகமாக இருக்கு. இது எந்த மாதிரி அமைப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு பொதுவாக என்னன்னா, கேலண்டரில் மூர்த்த நாள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அது பொதுவாக வாரம், திதி, நட்சத்திரம், ராகு காலம், யமகண்டத்தை கனெக்ட் பண்ணி தான் போட்டிருப்பாங்க. லக்னம், இந்த லக்னம் சிறப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் அன்னைக்கு கோச்சார கிரகம் எப்படி இருக்குன்னு பார்த்து செய்வது இல்லை. இன்னைக்குள்ள காலகட்டத்தில் பொதுவாக திருமண மண்டபம் கிடைக்கிறது இல்லைன்னு சொல்லி கேலண்டரில் அவங்களே பார்த்துட்றாங்க. பொண்ணு வீட்டிலே பையன் வீட்டிலே டக்குன்னு பார்த்துட்டு மண்டபத்தை போய் புக் பண்ணிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் அவங்களோட வாழ்க்கை சரியில்லைன்னு பின்னாடி வருத்தப்படுறாங்க. ஸோ அது எப்படி விதி எப்படி இருக்குங்கிறது பின்னாடி சொல்கிறேன். இனிய ராசி பலன். மேச ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 33, தவிர்க்க வேண்டிய எண் 15. ரிஷபராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 10, தவிர்க்க வேண்டிய எண் 18. மிதுன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை 12, தவிர்க்க வேண்டிய எண் 31. கடகராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 32, தவிர்க்க வேண்டிய எண் 23. சிம்ம ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 42, தவிர்க்க வேண்டிய எண் 37. கன்னி ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 64, தவிர்க்க வேண்டிய எண் 47. துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 72, தவிர்க்க வேண்டிய எண் 48. விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 66, தவிர்க்க வேண்டிய எண் 71.
தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 79, தவிர்க்க வேண்டிய எண் 78. மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 90, தவிர்க்க வேண்டிய எண் 83. கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 85, தவிர்க்க வேண்டிய எண் 94. மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை எண் 77, தவிர்க்க வேண்டிய எண் 86. இந்த மூர்த்தம் பற்றிய நம்ம பேசியிருந்தோம். பொதுவாக மூர்த்தம் குறிக்கிற நாளுக்கு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது 2, 12 குரு பகவான் இருப்பது அந்த திருமண லைஃப், அந்த கணவன் மனைக்குள்ள ரொம்ப அந்யோன்யம் நல்லா இருக்கும். அல்லது செவ்வாய் இருக்கக்கூடிய ராசியிலிருந்து 1, 5, 9 அல்லது 3, 7, 11 அல்லது 2, 12 குரு பகவான் இருப்பது அந்த அன்னைக்கு திருமணம் செஞ்சுக்கிறவங்களோட லைஃப், கணவன் மனைவி நல்ல ஒற்றுமையா இருப்பாங்க. ஓகேங்களா? இந்த பிரிவினை அப்படிங்கிறது எப்படி சார் வருது அப்படின்னா, இந்த சுக்கிரனுக்கோ அல்லது செவ்வாய்க்கோ 1, 5, 9 அல்லது 2ஆம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக அந்த திருமண லைஃப் அப்படிங்கிறது ஒரு பிரிவினை கொடுத்துரும். சுக்கிரன் இருக்கிற ராசிக்கு அல்லது செவ்வாய் இருக்கிற ராசிக்கு 1, 5, 9 அல்லது 2ஆம் இடத்துல கேது இருந்தால் கண்டிப்பாக கணவன் மனைவி பிரிவினை உண்டு. சப்போஸ் கேதுக்கு பதிலாக ராகு இருந்தால் கண்டிப்பாக திருமணத்துக்கு பிறகு ஒரு விபத்தை சந்திச்சிருப்பாங்க. நிச்சயமா அவங்க லைஃப்ல நடக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா குலதெய்வத்தை இறுக்கி பிடிச்சிக்கணும். ஓகேங்களா? எனக்கு அப்போ பார்க்காம நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கு ஒரே ரெமெடி குலதெய்வம் தான். ரெகுலராக அமாவாசை தூரம் போயிட்டு வர்றது, பௌர்ணமி அன்னைக்கு அபிஷேகம் பண்ணி வழிபாடு பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமாக அந்த பிரிவினைங்கிறது கொடுக்காது. சரி சார், இதில் ராஜநிலை எண்களுக்கு உண்டான மாதிரி ஏதாச்சும் பரிகாரம் உண்டா? கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கிறாங்களே அப்படின்னா 42ங்கிற நம்பர் கட்டை வரல எழுதிட்டு வர கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறேன். உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் சொல்வாக்கு ராஜநிலை ஜோதிடர் லால்குடி செந்தில். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.